ஹாய்ங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பொண்ணுங்கள பத்தி தான் பேச போறேன். பொண்ணுங்களுக்கு வந்து புகுந்த வீடு, பொறந்த வீடு 2 வீடு இருக்கு பார்த்தீங்களா? ஆனா, நம்ம அந்த பொறந்த வீட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையிலேருந்து அந்த வீட்ல தான் நம்ம பொறந்திருப்போம். அந்த வீட்ல தவழ்ந்து, அந்த வீட்லயே ஓடி புடிச்சு விளையாண்டு, அண்ணங்க கூட, அக்காங்க கூட அவ்ளோ ஹாப்பியா, சந்தோஷமா ஓடி புடிச்சு விளையாண்டு, அவ்ளோ இதா இருந்திருப்போம். அந்த வீடு தான் நம்மளுக்கு உலகமே சொல்லப்போனா. நம்ம அந்த வீட்ட தாண்டி நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டோம் அப்டின்னா வந்து, அண்ணனுங்கலாம் வந்து நம்மகிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம படிப்பு முடிஞ்சு, அப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு குடுத்துருவாங்க. கல்யாணம் முடிச்சு குடுத்துட்டு, புதுசா கல்யாணம் முடிச்சப்பலாம் நம்மளையெல்லாம் பிடிச்சு அப்டி தாங்குவாங்க பார்த்துக்கங்க. உண்மையாலுமே பொண்ணுங்க வந்து அவங்க பொறந்த வீட்ல நம்ம ராஜகுமாரி தாங்க. அந்த அளவுக்கு வச்சு தாங்குவாங்க. அப்புறம் அண்ணனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க கூடயே இருக்கிறப்ப அப்போ வந்து நம்ம கல்யாணம் முடிச்ச புதுசுல கொஞ்சம் அப்டியே போயிட்டு வருவோம்னு வையுங்களேன். அப்போ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆகும். நம்மளுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஆகும். அதுவே அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அப்பா, அம்மா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த வீடே நம்ம வீடு இல்லாத மாதிரி ஆயி போயிடும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணா மட்டும் தான் தெரியும், சீரியஸாவே. அந்த கஷ்டம் வந்து இருக்கவே கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, புகுந்த வீட்லயும் வந்து அது நம்ம வீடு மாதிரியே இருக்காது. புகுந்த வீடும் நம்ம வீடு மாரி இருக்காது. பொறந்த வீடும் நம்ம வீடு மாதிரி இருக்காது. ஆக மொத்தத்தில பொண்ணுங்களுக்கு எந்த வீடுமே சொந்தம் கிடையாது. ஆனா, அதையெல்லாம் நம்ம நெனச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வருமா நம்மளுக்கு? என்ன பண்றது? நம்ம பொறந்த வீட்லயே நம்ம விருந்தாளி மாரி போற சௌ அவுபாக்கியம் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் தாங்க இருக்கு. என்ன பண்றது? ஆனா, அது வந்து பிராக்டிகல் தான். கொஞ்சம் தாங்கிக்க தான் வேணும். வேற வழி கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொன்னது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.